வெல்கம் டு பணியும் வைப்பும் பர்சன்டேஜ் டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில டைப் 8ல இன்கம் ரிலேட்டடா 2 தான் கேட்பாங்க. ஒன்னு தியரி பேஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு இதுமா நெட் எஃபெக்ட் அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி சால்வ் பண்றது அதான் ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Q2 increase of 30%, the price of color TV, the sale is reduced by 40%. What will be the percentage change in income? இந்த மாதிரி டைப்பை வந்து நம்ம ரிமெம்பர் பண்றது இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம் இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாவே இதை சால்வ் பண்றதுக்கு சேம் ஃபார்மட். பட் இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வந்து மாறி இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு கலர் டிவியோட பிரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ ஒரிஜினலா ஒரு விலை இருக்குல்ல, அது வந்து கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது கலர் டிவியோட வந்து விலை என்ன வச்சுக்கலாம், 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கலர் டிவியோட விலை வந்து 100 ரூபா. ஒருத்தர் வந்து ஒரு 10 டிவி வந்து வாங்குறதா எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு வரும், 1000 ரூபா வந்துன்னா அவர் வாங்குறவர் வந்து கொடுத்துருப்பாரு. யார்கிட்ட கொடுப்பாரு, அந்த கடைக்காரர் யார் அந்த கலர் டிவியை வந்து விற்கிறாங்களோ அவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து ஒரு இன்கமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 30% வந்து பிரைஸ் ஆஃப் த கலர் டிவி இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்களே. இப்ப கலர் டிவியோட பிரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுனா எவ்வளவு ஆகும், விலை வந்து 130 ரூபா வரும். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சேல் வந்து ரெடியூஸ் ஆகும் சொல்றாங்க. எவ்வளவா, 40%. ஆல்ரெடி 10 தான் வந்து டிவி தான் சேலா இருக்கும். இப்ப வந்து 40% என்ன ஆகும், குறைக்கணும். ஸோ இந்த இடத்துல 30% இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல 40% வந்து குறையுது. 10ல 40% பார்த்தா 4, அது போகிறதா மிச்சம் வந்து சேலா இருக்கும். அப்ப என்ன, 6 டிவியை வந்து வித்திருப்பாரு. ஒரு டிவியோட விலை 130 ரூபானா 6 டிவியோட விலை எவ்வளவு வரும், 13 × 6 போட்டோம்னா 78, அப்ப 780 ரூபா வரும். ஒரிஜினலா அந்த கடைக்காரருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்ப எவ்வளவு கிடைக்குது, 780 ரூபாய் கிடைக்குது. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்றேன்னா அவரோட இன்கம் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 220 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. கொஸ்டின் என்ன, இந்த மாதிரி 220 ரூபா குறைஞ்சது, அந்த குறைஞ்சதை பர்சன்டேஜ் சொல்லுங்க. ஒரிஜினலா ஒரு விலை இருக்கும், அதுல இருந்து வந்து ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சு போச்சு. அந்த அமௌண்ட் அந்த ஒரிஜினல்ல பர்சன்டேஜ் எவ்வளவு அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆகுது ஆர் டிக்ரீஸ் ஆகுது, ஆர் வந்து பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கிறேன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்க முதல்ல சேஞ்ச் ஆகிற பிரைஸ் தெரியணும். சேஞ்ச் ஆகிற வந்து பிரைஸ் தரணும். அதுல இருந்து என்னன்னா ஒரிஜினல் பிரைஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ சேஞ்ச் ஆகின பிரைஸும் ஒரிஜினல் பிரைஸும் டிவைடட் பை வந்து ஒரிஜினல் பிரைஸ் இன்ட் என்னன்னா 100 வரும். அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணா சேஞ்ச் ஆகிற பிரைஸ் எவ்வளோ, 780 ரூபா. ஸோ 780 ரூபா. ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ, 1000 ரூபா மைனஸ் 1000 ரூபா. கீழே என்ன வரும்னா ஒரிஜினல் பிரைஸ் 1000 ரூபா இன்ட் என்ன வரும்னா 100 அப்படின்னு வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா டிஃபரன்ஸா பார்க்கணும். மைனஸ் பிளஸ் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதுல இருந்து எவ்வளவு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கும்போது எவ்வளவு, 220 ரூபா வந்துன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. கீழே என்ன இருக்குன்னா 1000 ரூபா இருக்கும், இன்ட் வந்து 100 இருக்கும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். அப்ப எவ்வளவுனா 22% வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி வரும். இந்த டைப்ல இது முதல் கொஸ்டினால இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாண்டர்டான வந்து ஃபார்முலா சொல்றேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிளா வந்து இங்கேயே கண்டுபிடிச்சலாம். அதாவது ஆல்ரெடி வந்து 1000 ரூபா இருந்தது, இப்போ வந்து 780 ரூபா மாறுது, 220 ரூபா குறையுது. அந்த 220 ரூபா 1000 ரூபாய் எவ்வளவு பர்சன்டேஜ், 22% வரும். சிம்பிளா அங்கேயே முடிச்சு போயிடலாம். ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, the price of a bike was increased by 10% and then again increased by 8%. Net percentage increase in the price of a bike அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. ஒரு பைக்கோட ஒரிஜினல் விலை கொடுக்கல, அது சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அப்ப 100 ரூபால 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 110 ரூபா வரும். அடுத்து என்ன சொல்றாங்க, அகைன் இன்க்ரீஸ் பை வந்து 8%. இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். 8% பார்த்தோம்னா என்ன, 110ல 8%. 1% அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஸ்தானம் தள்ளி பிழிப்போம், 1.1 வரும். நம்மளுக்கு 8% வேணாம், என்ன இந்த 1.1ஓட 8 மல்டிப்ளை பண்ணணும், 88, அப்ப 8.8 வரும். அப்ப இந்த 110ஓட 8.8 கூட்டணும் 118.8 அப்படின்னு வரும். நம்மளுக்கு கேள்வி வந்து அந்த நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் த பைக் தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி வந்து 100 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளவு வந்துருச்சு, 118.8. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு அப்படின்னா 18.8 வந்து கூடி இருக்கு. அந்த 18.8ல அதுதான் வந்து இந்த 100 ரூபால எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எவ்வளவு வரும், 18.8% வரும். அதனால ஆன்சர் சி. எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, if the price of a item increased by 30% and then decreased by 30%, the final price compared to the original price. இதுக்கு என்ன நம்ம அசியூம் பண்ணலாம், ஒரு ஐட்டத்தோட பிரைஸ் வந்து நம்ம வந்து 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்ன 30% இன்க்ரீஸ் ஆகுதான். 100 ரூபால 30% இன்க்ரீஸ் ஆகுனா 130 ரூபா அப்படின்னு வரும். அடுத்து டிக்ரீஸ் பை வந்து 30%. அப்ப என்ன, அந்த 130 ரூபால 30% பார்க்கணும். 10% அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்தானம் தள்ளி பிழிப்போம், 13 அப்படின்னு வரும்.
உங்களுக்கு 30% வேணா 13 இன்ட்டு 3ஆல போட்டோம்னா 30%. அப்ப 39 வரும். இது என்னன்னா டிக்ரீஸ் பண்ணும். 130ல 39 போச்சுன்னா ரூ. 91 அப்படின்னு வரும். அதாவது ஸ்டார்டிங்ல பிரைஸ் வந்து ரூ. 100 இருந்தது. எவ்வளவு? ரூ. 91 வந்திருக்கு. அப்ப என்னன்னா கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? ரூ. 9 கம்மியா இருக்கு. நம்மளுக்கு கேள்வி என்ன? ஃபைனல் பிரைஸ் ரூ. 91, ஒரிஜினல் பிரைஸ் வந்து ரூ. 100. கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஃபைனல் பிரைஸ்ல இருந்து ஒரிஜினல் பிரைஸ் பார்க்கும்போது ரூ. 9 வந்து கம்மியா இருக்கு. அந்த ரூ. 9 கம்மியா இருக்கு. பர்சன்டேஜ் சொன்னா என்ன வரும்? 100 9 வந்து எவ்வளவு வரும்? 9% வரும். 9% குறைவு. அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏ வரும். இந்த கொஸ்டினை வேற மாதிரி சால்வ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலானா ஒரு நம்பருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன? X% இன்க்ரீஸ் ஆகுது. அதே X% அளவு வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெட் ரிசல்ட் ஆல்வேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் மீன்ஸ் என்ன? எவ்வளவு பர்சன்டேஜ் இருச்சோ அதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை 100 போட்டோம்னா அது ஆன்சரா வரும். இதே மாதிரி ரிசல்ட் தான் வந்து வைஸ் வர்சா. வைஸ் வர்சா எதிர்மாறாக இருந்தாலும், அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் டிக்ரீஸ் ஆகி அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இந்த மாதிரி இருந்தாலும், ஆனா இதுல க்ளூ என்னன்னா இந்த பர்சன்டேஜ் X% வந்து சேமா இருக்கணும். பர்சன்டேஜ் சேமா இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆனா அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை வந்து 100 நார்த்தில் வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து அப்ளை பண்ணுவோம். ஏன் அப்ளை பண்ணணும்னா இடத்துல என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 30% இருக்கு, அடுத்து 30%. அப்ப என்ன? பர்சன்டேஜ் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பை வந்து 100 சொல்லலாம். எக்ஸ் மீன்ஸ் என்ன? 30. 30 இன்ட்டு 30 டிவைட் பை வந்து 100 அப்படின்னு வரும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இது பண்ணோம்னா 9 வரும். சிம்பிளா வந்து 9% ஆல்வேஸ் டிக்ரீஸ். அப்ப என்ன? 9% குறைவுன்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த ஃபார்முலா நல்லாவே டைம் சேவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா நம்ம என்ன மைண்ட்லயே போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 100 அப்படின்னு போட்டு கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 100 அசியூம் பண்ணி வந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலா ஏன் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலனா அந்த கொஸ்டின்ல அது வந்து சேமா கிடையாது. இந்த இடத்துல பர்சன்டேஜ் பாருங்க. 10%, 8%. பர்சன்டேஜ் சேமா இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா பேரு எக்ஸ் ஸ்கொயர் பை 100. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. ஆல்வேஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஃபார்முலா வந்து வச்சுக்கேன். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா fourth question. When the price of the article increased by 20% and sale reduced by 20%, what is the net effect on the revenue? இங்க பாருங்களேன், இங்கேயும் பர்சன்டேஜ் 20%, 20% இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை வந்து 100 டைரக்டா அப்ளை பண்ணலாம். இடத்துல எக்ஸ் அப்படின்னு பார்த்தா 20%. அப்ப 20 இன்ட்டு 20 டிவைட் பை வந்து 100 வரும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இப்போ என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஆல்வேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ப என்ன? 4% குறைவு. அதனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏல இருக்கு. சப்போஸ் இந்த ஃபார்முலா நம்ம எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்தில் வரலன்னா நம்ம எப்போதும் ஸ்டாண்டர்டா பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டிகிளோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன? ஒரு ஆர்டிகிளோட நம்ம வந்து பிரைஸ் வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். எவ்வளோனா ரூ. 100 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 ஆர்டிகல் வாங்குற எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு? மொத்தமா வந்து ரூ. 1000 யாருக்கு கிடைக்கும்னா அந்த ஆர்டிக்கலை வந்து விற்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஆர்டிக்கலை விற்கிறவங்களுக்கு வந்து அது வந்து இன்கமா இருக்கும். அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆர்டிக்கலோட பிரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதாம். அப்ப 20% இன்க்ரீஸ் ஆனா என்ன மீனிங்? எவ்வளவு வரும்? ரூ. 120 வரும். அப்படி வரும்போது சேல் இந்த இடத்துல வந்துன்னா 10 ஆர்டிக்கல் வாங்கினது இப்ப சேல் என்ன குறையுது 20%. இப்ப 10ல 20% பார்த்தோம் அப்படின்னா 2. இந்த 2 வந்து குறைஞ்சிரும். அப்ப எவ்வளவுதான் சேல் வரணும்? 8 தான் வந்து அவங்க வித்திருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்டிக்கலோட விலை 120 மொத்தம் 8 ஆர்டிக்கல் வந்து விற்கும் போது அந்த கடைக்காரருக்கு எவ்வளவு வந்து கிடைக்கும்? 120 8ஆல மல்டிப்ளை பண்ணா 12 8 96. அப்ப 960. ஆல்ரெடி கடைக்காரருக்கு ரூ. 1000 வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து ஆர்டிக்கலோட விலையை இன்க்ரீஸ் பண்ணனால சேல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு வர ரெவன்யூ பார்த்தா ரூ. 960. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ரூ. 40 குறைஞ்சிருக்கு. இந்த ரூ. 40 ஒரிஜினல் இன்கமான ரூ. 1000 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரூ. 1000 தான் நம்ம 100% அப்படின்னு எடுத்தோம்னா ரூ. 40 எவ்வளவு வரும்? 4% வரும். இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. அதனால 4% டிகிரீஸ். ஆன்சர் ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த 5th கொஸ்டின்ஸ் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ரிலேட்டடான கொஸ்டின் கிடையாது. பட் இந்த கொஸ்டினை நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பார்த்தலாம். இதுல பாருங்க. A man bought 2 articles for 3000 each. He sold one article at 10% profit and another article at 5% profit. Find the total percentage profit he earned. ஒன்னும் கிடையாது. ஒருத்தர் வந்து 2 பொருளை வந்து வாங்குறாரு. ஒவ்வொரு பொருளுமே வந்து 3000 கொடுத்து வாங்குறாரு. அந்த 2 பொருள்ல ஒரு பொருளா 10% லாபத்திற்கும் இன்னொரு பொருளை 5% லாபத்திற்கு விட்டா அவர் சம்பாதித்த மொத்த லாபத்தோட சதவீதத்தை வந்து கேக்குறாங்க. அப்ப லாபத்தை கேட்கும் போது முதல்ல அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 2 ஆர்டிக்கல் வந்து ஒரு ஆர்டிக்கல் 3000 கொடுத்து வாங்கியிருக்காரு. மொத்தமா ஆர்டிக்கல் ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொதல் ஆர்டிக்கலை வந்து 3000 கொடுத்து வாங்கியிருக்காரு. இன்னொரு ஆர்டிக்கலையும் 3000 கொடுத்து வாங்கியிருக்காரு. மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? ரூ. 6000 வந்து தான் செலவு பண்ணிருக்காரு. இதுல ஒரு ஆர்டிக்கல் வந்து 10% லாபம். நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஏ எடுத்துக்கலாம். இத 10% லாபத்துக்கு விற்றாரு அப்படின்னா என்ன? 3000ல 10% பார்த்தா 300 வரும். அப்ப 3300 என்ன பண்ணிருக்காருன்னா வித்திருக்காரு. இன்னொரு ஆர்டிக்கலை 5% லாபத்திற்கு வித்திருக்காரு. அப்ப என்ன? பி ஆர்டிக்கலை
5% லாபம். 3000ல 10% பார்த்தா 300. அதுல பாதி தான் 5%. அப்ப 150 தான் என்னன்னா 5%. அப்ப 3150 ரூபாய்க்கு வந்து இந்த செகண்ட் ஆர்டிகல் வித்திருப்பாரு. டோட்டலா வந்து எவ்வளவுக்கு வித்திருக்காரு? இங்க ஒரு 3300, இங்க ஒரு 3150னா 6450 ரூபாய்க்கு வந்து வித்திருப்பாரு. அவர் டோட்டலா செலவு பண்ணது 6000. அவருக்கு எவ்வளவு கிடைக்கிறது? 6450 ரூபாய் கிடைக்குது. அப்ப அவர் கூட எவ்வளவு கிடைக்கணும்? 450 ரூபாய். இந்த 450 ரூபாய் அவருக்கு வந்து ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ட பர்சன்டேஜ்ல சொல்லுங்க சார். பர்சன்டேஜ்ல சொல்லும்போது என்ன? ஒரிஜினல் பிரைஸ்ல நம்ம கம்பேர் பண்ணுவோம். 450 ரூபாய் வாட் பர்சன்ட் ஆஃப் 450 ரூபாய் வாட் பர்சன்ட் எதுல பார்க்கணும்? 6000த்துல வந்து பார்க்கணும். அப்ப 450 டிவைடட் பை வந்து 6000 இன்ட்டு என்ன வரும்னா 100 அப்படின்னு வரும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ போயிடும். இது 6ஆல அடிச்சுனா 7 42 அப்படின்னு வரும். ரிமைனிங் பார்த்தா 3 இருக்கும். அப்ப புள்ளி வச்சு 30 6 5 30 அப்படின்னு வரும். அப்ப 7.5 தான் என்ன அப்படின்னா 7.5% ஆஃப் 6000 தான் வந்து 450. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி வரும். இதெல்லாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஆர் பாக்ஸ் மெத்தட், அதாவது 100% தான் வந்து 6000 அப்படின்னா 450 எவ்வளவு பர்சன்டேஜ் தேவை? எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு பாக்ஸ் மெத்தட். எக்ஸ் என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை எவ்வளவு ஃபாஸ்டா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா டைப் 9 லாஸ்ட் டைப்ல ஈக்குவேஷன் டைப் ப்ராப்ளம். இது ஒன்றும் கிடையாது. ஒரு கொஸ்டின் கேட்கறானா அந்த கொஸ்டினை முதல்ல நம்ம ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்தலாம். முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ டெய்லர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பெய்ட் த டோட்டல் ஆஃப் 550 per week by their employer. If X is paid 120% of the sum paid to Y, then how much is Y paid per week அப்படின்னு இருக்குல்ல. உனக்கு கிடையாது, 2 தையல்காரர் இருக்காங்களாம் எக்ஸ் ஒய்ன்னு. அவங்களோட வார சம்பளம் அப்படின்னு பார்த்தா 550 ரூபாய் கிடைக்குதாம். அது ஒய்யோட வந்து சம்பளத்தோட 120% தான் வந்து எக்ஸ் வந்து சம்பளமா பெற்றா. ஒய்யோட வார சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நமக்கு முதல்ல கொடுத்த க்ளூ 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வார சம்பளம் எவ்வளவு? 550 ரூபாய் எக்ஸ் அண்ட் ஒய். அப்ப என்ன 2 பேரோட சம்பளத்தை கூட்டினாதான் எவ்வளவு வரும்னா 550 ரூபாய் வரும். அடுத்து என்னன்னா, எக்ஸ் வாங்குற சம்பளம் வந்து 120% ஆஃப் வந்து ஒய் வாங்குற சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங்னா, நம்ம பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம், ஒரு இதுல இஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாவே அது வந்து ஈக்குவலன் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த இடத்துல என்ன எக்ஸ் அப்படின்னு இருக்கு, எக்ஸ் வந்து அப்படியே போட்டுறேன். இஸ் இருக்கனால வந்து ஈக்குவலன், அதாவது எக்ஸோட சம்பளம் எவ்வளவுக்கு இருக்காம்? 120% ஆஃப் வந்து ஒய்க்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றேன்னா, இது சமன்பாடு 1ன்னு வச்சுட்டு இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த சமன்பாடு 2 வந்து நான் 1ல வந்து போறேன். இந்த எக்ஸ்ல இந்த அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன். இப்ப 120% ஆஃப் ஒய்னா எப்படி எழுதிக்கலாம்? 120/100 இன்ட்டு ஒய் பிளஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 550 அப்படின்னு வரும். இதுல என்ன மீனிங்? கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப ரெண்டையும் என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அடிச்சலாம், அது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இது வந்து 2ஆல அடிச்சோம்னா 6 2 12 5 2 10. ஃபைனலா பார்த்தோம்னா என்ன இருக்கு? இங்க ஒரு 6y இருக்கு. இந்த 5y இந்த சைடு வந்துச்சுன்னா 5y. கீழே என்ன இருக்கணும்? 5 இருக்கு. ஈக்குவலன்ட் என்ன? 550 இருக்கு. மேல கூட்டினா 11y வரும். இந்த சைடு 550 இன்ட்டு 5 இருக்கும். உங்களுக்கு y தான் வேணும். என்ன? 550 இன்ட்டு 5 டிவைட் பை வந்து 11 வரும். 1 11 5 11 5 25. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 250. நம்மளுக்கு கேள்வியே வந்துன்னா அதான். ஒய் வந்து பெர் வீக் எவ்வளவு வாங்குவாருன்னா, ஒய் வந்து 250 ரூபா வாங்குவாரு. அப்ப எக்ஸ் எவ்வளவு வாங்குவாரு? மொத்தம் வந்து 550னா அது 250 வந்து ஒய் வாங்கிட்டானா மிச்சம் இருக்கிற 300 ரூபாவை யார் வாங்குவாருன்னா எக்ஸ் வாங்குவாரு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி வரும். ஏன் இந்த கொஸ்டின் ஈக்குவேஷன் டைப் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது இதுல மேட்ரே. இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, sum of the two number is 116 2/3% of the second number, then the ratio of the first number to the second number. ஏன் இதுக்கும் வந்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல இஸ் மீன்ஸ் என்ன? சம் ஆஃப் டூ நம்பர். 2 நம்பர் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் அண்ட் ஒய் 2 நம்பரை கூட்டினா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கா? இஸ் மீன்ஸ் வந்து ஈக்குவலன். அது எதுக்குன்னா செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் மீன்ஸ் ஒய். அந்த ஒய்யோட 116 2/3% வந்து ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப என்ன? 116 2/3% ஆஃப் வந்து ஒய் தான் வந்து இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது. முதல்ல இந்த 116 2/3 இருக்குல்ல, இதை வந்து நார்மலா மாத்திக்கலாம். இது என்ன பண்ணலாம்னா, 116 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணா 348 வரும். பிளஸ் 2 வந்து கீழே வந்து 3 வரும். இது எப்படி வரும்? 350 வந்து 3 அப்படின்னு வரும். அப்ப இந்த 116 2/3 இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்னா 350 வந்து 3ன்னு போட்டுக்கலாம். அந்த இடத்துல எழுத எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றதுக்கு ஈக்குவலன் டு 350/3% ஆஃப் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி வரும்? 350/3 இன்ட்டு பர்சன்டேஜ் மீன்ஸ் என்ன? ஆக்சுவலி இப்போ நார்மலா 6% நம்ம எப்படி இருப்போம்? 6/100 அப்படின்னு இருப்போம். அப்ப
அப்ப 350/3% என்ன? கீழே தான் வந்து 100 அப்படின்னு வரும். இன்ட்டு ஒய் வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இது 5ஆல் அடிச்சோம்னா 2 10, இது 5ஆல் அடிச்சா 7 35. பார்த்தோம்னா ஃபைனல் 7/32 ஒய் அப்படின்னு இருக்கும். இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்கு. நம்ம எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 7/6 ஒய் மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். கீழே 1ன்ற அர்த்தம். எப்படி வரும்? 7y மைனஸ் 6y கீழே வந்து என்னன்னா 6 அப்படின்னு இருக்கும். ஃபைனலா பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை வந்து 6. நம்மளுக்கு எக்ஸ் பை ஒய் தான் ரேஷியோ தேவை. அப்போ எக்ஸ் பை ஒய் தான் வேணும்னா என்ன? 1 வந்து 6 இருக்கும். அப்போ எக்ஸோட இது வந்து 1, ஒய்யோட இது வந்து 6. அப்போ 1/6 தான் இதோட ரேஷியோ. ஆன்சர் எங்க இருக்கு? ஏல இருக்கு. இந்த கொஸ்டின் முக்கியமானது. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்றது. இதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்றோம், மிச்சம் ஈஸியா பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த டாபிக்கோட லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தலாம். A student multiply the number by 3/5 instead of வந்து 5/3. What is the percentage of error in the calculation இருக்குல்ல? அதாவது ஒரு மாணவர் வந்து 5/3 இங்க இருக்கிற 5/3 தான் வந்து பெருக்கி இருக்கணும். பட் அதுக்கு பதிலா 3/5 வந்து ஒரு நம்பரை பெருக்கிட்டாராம். அப்படி பெருக்கிறதுனால அந்த கணக்கீட்டுல வந்து பிழை வந்திருக்கும். அந்த பிழையை வந்து சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த நம்பர் என்னன்னு கொடுக்கல, நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப நம்பர் நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போதும் பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம 100 தான் அசியூம் பண்ணுவோம். 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 100ஓட முதல்ல என்னன்னா 5/3 தான் அவர் பண்ணிருக்கணும். பட் அந்த பையன் வந்து பண்ணல. 5/3 தான் பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா எவ்வளவு வரும்? 500 வந்து 3 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு பண்றதுக்கு பதிலா அந்த 100ஓட இதை மல்டிப்ளை பண்ணா 3/5 வந்து மிஸ்டேக்கா பண்ணிட்டாரு. அப்ப இதை பண்ணா எவ்வளவு வரும்? 300 வந்து 5 அப்படின்னு வரும். கொஸ்டின் என்னன்னா, அந்த எரர் வந்ததுல அதை வந்து பர்சன்டேஜ்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் த எரர் அப்படின்னாவே ஒரு ஃபார்முலா இருக்கு. சேம் தான். நம்ம எப்படி வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வந்துன்னா சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்ல, பர்சன்டேஜ் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆர் எல்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? சேஞ்ச் வந்து ஆகுறது மைனஸ் வந்து ஒரிஜினல் டிவைடட் பை வந்து ஒரிஜினல் இன்ட்டு 100 போடும்ல, அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ்க்கு வந்து எரர் இருக்கு. பர்சன்டேஜ் எரருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பர்சன்டேஜ் எரர் மீன்ஸ் என்னன்னா ஈக்குவலன் டு அந்த எரரா வந்து மெஷர் பண்ணுது மைனஸ் வந்து ட்ரூவா வந்து மெஷர் இருக்குல்ல, அது டிவைடட் பை வந்து 2 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு வரும். நம்ம இந்த இடத்துல மேல பார்க்க வேண்டியது டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இங்கேயும் அப்ப என்ன? டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப எரர் என்ன? 300 வந்து 5. ட்ரூவான இது என்ன? 500/3 தான் வந்து ட்ரூவா வந்திருக்கணும். 500 வந்து 3 டிவைடட் பை என்ன இருக்கணும்? ட்ரூ வேல்யூ அப்படின்னா 500 வந்து 3 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு வரணும். இது 5ஆல் அடிச்சோன்னா 6 30 60 வரும். இதை அடிச்சா பாயிண்ட்ல வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலா என்ன இருக்குன்னா இங்க எழுதுறேன் 60, கீழே வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். மைனஸ் 500 வந்து 3. முதல்ல இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னா இது நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 18 180 மைனஸ் 500 டிவைட் பை 3. நம்ம இந்த இடத்துல டிஃபரன்ஸா பார்க்கணும். பிளஸ் ஆர் மைனஸை பார்க்கக்கூடாது. 500ல 180 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 320 டிவைட் பை வந்துன்னா 3 அப்படின்னு இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டா இந்த இதுக்கு நான் என்ன போட்டுக்கலன்னா இந்த இடத்துல எழுதுறேன் 320 வந்து 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற 500 வந்துன்னா பை 3 என்ன ஆகும்? மேலே வந்து 3 வந்துடும், கீழே வந்து 500 இருக்கும். இன்ட்டு வந்து 100 அப்படின்னு இருக்கு. இந்த 3க்கு இந்த 3 அடியாயிரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ ஆயிடும். 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 6 30, மிச்சம் 2 இருக்கும் 20, 4 5 20 என்ன வரும்? 64 வந்து பர்சன்டேஜ் தான் வந்து இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் எரர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி வரும். இதுல இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த எரர் ஃபார்முலா வந்து நியூ ஃபார்முலா கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை அப்படியே வந்து யூஸ் பண்றதுதான். இதோட பர்சன்டேஜ் டாபிக் ஓவர். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.